முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 26வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக நம் செய்தியாளர் ஹசீப் தரும் நேரடி தகவல்களை இப்போது காணலாம். ஹசீப், இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சரியா எத்தனை மணிக்கு தொடங்குச்சு? இதுல பங்கேற்றவங்களா யாருங்க விவரங்களை விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதுபடி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரினுடைய 26ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவருடைய சமாதி அமைந்துள்ள மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன் இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் அவருடைய சமாதிக்கு வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள், அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு பிறகு அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 26ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி உறுதிமொழி ஏற்கும் விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு அதிமுகவினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் அதிமுகவினுடைய பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதிமொழியை வாசிக்க தொண்டர்கள் அதற்கு பதிலளித்தனர். பூர்ணிமா, இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்காக அந்த பகுதியில் போக்குவரத்தில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? பூர்ணிமா, அதற்கு முன்னர் இந்த உறுதிமொழியில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதில் மிக முக்கியமாக உறுதிமொழியில் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான, அதாவது 40 தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றியடை செய்வதற்கான வேலைகளில் அதிமுக தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதன் மூலம்தான் நாளைய இந்தியாவை பொதுச் செயலாளர், அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் வழி நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்ய முடியும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் இதுவரை மத்திய காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பல்வேறு வகையில் துரோகம் இழைத்து வருவதாகவும், ஆகவே இது போன்றதொரு விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயங்களில் அதிமுக தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறப்பட்டது. அதேபோல் இந்தியாவில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் என்று கூறப்பட்டது. மேலும் தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு இந்த திட்டங்கள் அனைத்தையும் இந்தியா முழுமைக்குமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழிவகையை செய்வதற்கு வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியடை செய்வதற்கான முயற்சிகளில் அதிமுக தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறப்பட்டது. அதேபோல் குறிப்பாக திமுகவை பற்றி குறிப்பிடும் பொழுது தொடர்ச்சியாக மக்களுக்கு திமுக துரோகம் இழைத்து வந்ததாகவும், அந்த திமுகவை வெற்றியடை செய்து, அதாவது திமுகவை வீழ்த்தி அதிமுகவை வெற்றியடை செய்து மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களை தேர்ந்தெடுக்க செய்ததற்கு தொண்டர்களுக்கு நன்றி செலுத்தப்பட்டது. இவ்வாறு சுமார் 16 உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அதிமுகவுடைய பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் இந்த உறுதிமொழிகளை வாசிக்க, மற்ற தொண்டர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் அந்த உறுதிமொழியை மறுபடியும் வாசித்தனர். ஹசீப், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த பகுதிக்கு வருகை புரிஞ்சிருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த நிலைமையில அங்க போக்குவரத்தில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? பூர்ணிமா, இன்று காலை இந்த விழா என்பது காலை 10:30 மணி அளவில் தொடங்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த விழா நடைபெறும் இடமான காமராஜர் சாலையில், குறிப்பாக போர் நினைவு சின்னம் தொடங்கி இந்த மறுமுனையில், அதாவது காமராஜர் சாலையினுடைய மறுமுனையான வள்ளுவர் சிலை வரையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது காமராஜர் சாலையின் இந்த 2 பகுதிகளுக்குள் நுழைந்து காமராஜர் சாலைக்குள் வருவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டிருந்தன. இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது காலை 8 மணி தொடங்கி சுமார் 11 மணி வரை நீடித்தது. அதன் பிறகு தற்போது, அதாவது நீங்கள் எனக்கு பின்னால் பார்க்கலாம், நான் நின்று கொண்டிருப்பது இந்த காமராஜர் சாலை. எனக்கு பின்னால் போகக்கூடிய வாகனங்கள் என்பது கடந்த 2 மணி நேரமாக அடைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த பகுதி, இந்த சாலை என்பது அடைக்கப்பட்டிருந்தது. அதனால் இந்த சாலையில் வாகனங்கள் செல்லாமல் இருந்தன. தற்போது இந்த சாலை என்பது திறந்து விடப்பட்டுள்ளது. வாகனங்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே சுமார் 2 மணி நேரத்திற்கு காமராஜர் சாலையில் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த 2 இடங்களில் மட்டும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு தற்போது இயல்பாக போக்குவரத்து என்பது திறந்து விடப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹசீப்.